வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமன்ஸ் என்சைக்ளோபீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பயாலஜி, அதாவது உயிரியலை வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒன்று வந்து பாட்னி, அதாவது தாவரவியல், இன்னொன்று பார்த்தோம்னா சுவாலஜி, அதாவது விலங்கியல். ஆனா இது ரெண்டோட டாபிக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாத்தே வரும். ஆனா நீங்க படிக்கிற இந்த வேர்டிங்ஸ் மாறி இருக்கிறத பார்த்துட்டு கான்செப்டை மிஸ் பண்ணிடுவாங்க. சரி, கான்செப்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது. ஏன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த பாட்டனி 12th பாட்டனி உயிரி தாவரவியல்ல பார்த்தோம்னா, பயோ பாட்டனில இந்த உயிர் தொழில்நுட்பவியலும் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் சொல்லிட்டு பாடம் 4 கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஆகஸ்ட் மாசத்துக்குரிய போர்ஷனு. இதே டாபிக் எதுல வருதுன்னா 9வது பாடம் சுவாலஜில, அதாவது பயோ ஜுவாலஜில வந்து உயிர் தொழில்நுட்பவியல் பயன்பாடுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டாபிக் தான். வேர்டிங்ஸ் மட்டும் மாறி மாறி வந்திருக்கு, அந்த வேற இடத்துல வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க என்னன்னா கான்செப்டே மாறிடுச்சு, இது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட், இதை வேற மாதிரி மக்கப் பண்ணணும், இதை வேற மாதிரி மக்கப் பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இது வந்து வேற மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க. குவார்டர்லி இதுக்குள்ளே வந்துடும். இந்த பாட்டனி நம்ம போஷன் முடிக்கவங்களே குவார்டர்லி வந்து வந்துடும். ஆனா இது வந்து ஆஃபலிக்கும் கேட்பாங்க. ஆனா நீ ரெண்டுக்குமே ஒரே இதை படிச்சிருந்தது பெர்ஃபெக்டா இருக்கும். என்னைய கேட்டா அந்த பாட்னில வர்ற அந்த டயக்ராம் இதை காட்டிலும் சுவாலஜில கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா நீ சுவாலஜி புக்கையே ஃபாலோ பண்ணு, ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப இந்த தொழில்நுட்பம் என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி நம்ம எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பயோகெமிஸ்ட்ரியில 2 டாபிக் ரெஃபர் பண்ணிட்டோம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, டிஎன்ஏவோட அந்த பயோகெமிஸ்ட்ரி, அதாவது டிஎன்ஏங்கிறது எதனால ஆக்கப்பட்டிருக்கோம், அதோட கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. 2வது புரோட்டீனோட பயோகெமிஸ்ட்ரி, புரோட்டீன்ங்கிறது எதனால ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்க. நான் லைட்டா மட்டும் சொல்றேன், ஏன்னா இது வந்து இது இந்த டாபிக் வந்து இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். இது ரெஃபர் பண்ணிட்டு அதை பார்த்தோன்னா உனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டிஎன்ஏங்கிறது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட்ங்கிற ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும். தென் பார்த்தோன்னா டிஆக்சி, அதாவது ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் ஆகக்கூடிய செயல்பாடு அங்கே வந்து இருக்கும். தென் பார்த்தோன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ், அதாவது நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட கார இணைகள் 4 வந்து காணப்படும். அது வந்து அடினைன், தைமின், இன்னொன்று பேர் வந்து சைட்டோசைன் குவானைன். இது வந்து அடினைன், தைமின், சைட்டோசைன் குவானைன் ஏன் சொல்றோம்னா, இப்ப ரெண்டுமே கார இணைகள் தான் சொல்றோம். இப்ப கார இணைகள்னா அடினைன் வந்து குவானைன் கூட சேரலாம்ல. இன்னொரு ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தைமின் வந்து சைட்டோசைன் கூட சேரலாம். ஆனா அப்படி கம்பைன் ஆகாது. இதுக்குன்னு செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடினைன் எப்பயுமே தைமின் கூடத்தையும் சேரும், சைட்டோசைன் எப்பயும் குவானைன் கூடத்தையும் சேரும். இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அடினைன் தைமின் இடையில டபுள் பாண்ட் இருக்கும். தென் சைட்டோசைன் குவானைன் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இதே நைட்ரோஜனஸ் பேசஸ். தென் பார்த்தோன்னா, இதை ஏன் காரம் பேஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, அர்கீனியஸ் கான்செப்ட்னு ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். அதுல போய் இதுக்கான ரெஃபரன்ஸ் தேடு. நானே இதுக்கு முன்னாடி அந்த கெமிஸ்ட்ரி நடத்துறப்ப போட்டிருப்பேன், எதெல்லாம் ஆசிட் பேஸ்ன்னு சொல்லலான்னு. பிஹெச் ஸ்கேலை வச்சு சொல்லியிருப்பாங்க, அதாவது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு சொல்லியிருப்பாங்க. எது ஒன்று புரோட்டானை கொடுக்குதோ அது வந்து ஆசிட், எது ஒன்று புரோட்டானை வாங்குதோ அது வந்து பேஸ்ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இன்னொரு கான்செப்ட் எலக்ட்ரானை வச்சு சொல்றப்ப என்னன்னா, எது ஒன்று எலக்ட்ரானை கொடுக்குதோ அது வந்து பேஸ், எது எலக்ட்ரானை வாங்குதோ அது வந்து ஆசிட். புரோட்டான் டோனார் வந்து ஆசிட், புரோட்டான் ரிசீவர் வந்து பேஸ். இது வந்து புரோட்டானை வச்சு சொல்றப்ப. இதே எலக்ட்ரானை வச்சு சொல்றப்ப எலக்ட்ரான் டோனார் வந்து பேஸ், எலக்ட்ரான் ரிசீவர் வந்து ஆசிட். இப்படித்தான் வரும். இப்ப இதுல என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அடினைனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் போடணும், ஏன்னா அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட். தைமினுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் போடணும். அதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா, நைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனாலவே இது வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் சொல்லி சொல்றோம். நைட்ரஜனோட நேச்சர் என்னன்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் இதுல வந்து லோன் பேர் இருக்கும். நைட்ரஜன் இருக்குன்னா அதுக்கு மேல 2 லோன் பேர் இருக்கும்.
லோன் பேர்னா பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத இணைகள் அப்படின்னு அர்த்தம். பாண்டிங்ல இன்வால்வ் ஆகலன்னா சும்மா இருக்குன்னு அர்த்தம். அதனால இதுக்கு பேர் லோனு. ஒரு கடன் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். நம்மளோட கான்செப்ட் படி என்னன்னு கேட்டோம்னா, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது வந்து பேஸ். ஸோ நைட்ரஜன் we can assume as a base. அப்படித்தான் இதை அசியூம் பண்ணியிருப்பாங்க. நைட்ரஜன் பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சா இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இது வந்து டிஎன்ஏவோட பயோகெமிஸ்ட்ரி. தென் ரெண்டாவது பார்த்தோன்னா புரோட்டீனோட பயோகெமிஸ்ட்ரி வந்து நீ தெரிஞ்சுக்கணும். புரோட்டீன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயினிங் டுகெதர் டு ஃபார்ம் புரோட்டீன். இதே புரோட்டீனோட ஒரு சிங்கிள் லைன் டெஃபினேஷன். அந்த பயோகெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு சிங்கிள் லைன் டெஃபினேஷன் இதுவே. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம், அமினோ ஆசிட்னா என்னவானா அமின் குரூப் இருக்கும், ஆசிட் குரூப் இருக்கும். இது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபீச்சர். என்னன்னு கேட்டா எல்லாத்துலயுமே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தான் இருக்கும். இப்ப CH3 CH2 OH அப்படின்னா இது வந்து ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் தான் இங்க ஃபங்க்ஷன் குரூப். இதே வந்து அதே CH3 CH2 CHO இருக்குன்னா இது வந்து ஆல்டிஹைடு குரூப். அப்ப இதை வந்து எத்தனால், ஏன்னா எத்தனால்னா ஆல்கஹால் வந்து ஃபங்க்ஷன் குரூப்பா வருது. இங்க வந்து பார்த்தோன்னா இதுலயும் CH3 CH2 தான் இருக்கு. ஸோ எத்தில்ங்கிறது வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஆல்டிஹைடு குரூப்னால எத்தினால்டிகைடு எத்தனால்டிகைடு அப்படின்னு சொல்லி மாறும். இதை வந்து நான் வச்சுக்கோ. இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தான் இருக்கும். ஆக்சுவலி ஃபங்க்ஷன் குரூப்னா என்னன்னு சொன்னாங்க கேட்டனா, a part of the compound which is involving in the chemical reactions. கெமிக்கல் ரியாக்ஷன்ல, அதாவது ஒரு வேதி வினையில ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஒரு கரிம சேர்மத்தோட ஒரு பகுதி தான் ஃபங்க்ஷனல் குரூப். அது ஆல்டிஹைடா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், அமீனா இருக்கலாம், ஆசிட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளோட இந்த அமினோ ஆசிட் குரூப்ல மட்டுமே ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். அதாவது டபுள் ஹெட்டட் ஸ்னேக் மாதிரி, இந்த ரெட்டத்தலை பாம்புன்றாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். எப்படின்னா அமினோ ஆசிட், அமினோனா NH குரூப், NH3னா அம்மோனியா, NH2 CH2, ஆசிட் குரூப் வந்து COH. இது வந்து ஆசிட் குரூப், இது வந்து அமினோ குரூப். அதனால இதை வந்து அமினோ ஆசிட் குரூப்னு சொல்றோம். ஸோ நம்மளோட கான்செப்ட் படி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயினிங் டுகெதர் டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின். அதாவது புரோட்டீன் முன்னாடி கடைசியா புரோட்டீன்லேயே உருவாகும். அதுக்கு முன்னாடி என்னன்னா பாலிபெப்டைட் செயின் வந்து உருவாகும். அந்த பாலிபெப்டைட் செயினை வந்து கம்பைன் பண்ணணும், இணைச்சாத்தையும் புரோட்டீன் வந்து உருவாகும். அது எது இணைக்கும்னா டைசல்ஃபைடு பிணைப்பு, அதாவது சல்ஃபைடு பிணைப்பு, சல்ஃபர் இருக்க பிணைப்பு உருவாகிறதுனாலதே இது வந்து கிடைக்கும். இதுதான் புரோட்டீனை பொறுத்த அளவுக்கு இருக்க அந்த பயோகெமிஸ்ட்ரி. புரோட்டீன் இருக்க பயோகெமிஸ்ட்ரி லைட்டா ரெஃபர் பண்ணணும். தென் டிஎன்ஏவோட பயோகெமிஸ்ட்ரியா லைட்டா ரெஃபர் பண்ணனா அந்த கான்செப்ட் புரியுறதுக்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காலேஜ் லெவல்ல போனாலும் இதே இதோட எல்லை, இதுக்கு மேல நடத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி உனக்கு இப்பயே எல்லாத்தையும் கத்துக்குருவேன். இதுதான் இப்ப பார்த்தோன்னா, பொதுவா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து இல்ல பயோமாலிகுல்ஸ் வந்து 4 இது இருக்கும். ஒண்ணு வந்து கார்போஹைட்ரேட், ரெண்டாவது வந்து புரோட்டீனு, மூணாவது வந்து லிப்பிட் அதாவது கொலஸ்ட்ரால் கொழுப்புங்கிறது, நாலாவது வந்து விட்டமின். இப்ப இதெல்லாம் என்னவா மாறும் ஃபைனலா டைஜஷன் நடக்கிறப்ப இல்ல செரிமானம் நடக்கிறப்ப எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாறும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஏன்னா நம்மளோட ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ நடத்துறப்ப இந்த கான்செப்டுக்குள்ளதே வருவோம். கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். தென் புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகும். லிப்பிட் வந்து கிளிசராலா மாறும். கிளிசரால்னா ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குன்னு அர்த்தம். தென் விட்டமின் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க 4 பொருளத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கார்போஹைட்ரேட்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரைஸ் இருக்குல்ல அதுதான். ரெண்டாவது பார்த்தோம்னா புரோட்டீன். புரோட்டீன்னா சொல்ல தேவையில்ல, மீன்ல இருக்குது, இந்த மீட்ல அதிகமா இருக்குன்றது, பயிறு இதுகள்ல எல்லாம் இருக்கும். லிப்பிட் வந்து கொலஸ்ட்ரால். இது மூணுலயுமே எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். கார்போஹைட்ரேட் வந்து 4 கேலரி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை வந்து கேலரில எதுன்னு சொல்லுவோம்,
இந்த பிசிக்ஸ்ல மட்டுமே ஆற்றலை வந்து ஜூல்ங்கிற கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம கெமிஸ்ட்ரி பயாலஜில வர்றப்ப எஸ்பெஷலி பயாலஜில வந்து கேலரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான சிம்பிள் டெபினேஷன் வந்து கேலரிஸ்னா என்னன்னா 1 கிராம் வாட்டர் வந்து 1 கிராம் ஃபுட் சோர்ஸ் வந்து 1 கிராம் வாட்டர் வந்து 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம கொடுக்கணுமோ அதுதே 1 கேலரி டெஃபைன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். இது வந்து நீ கார்போஹைட்ரேட்னா 4 கேலரி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் புரோட்டீன்ல வந்து எவ்வளவு கேலரி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா 4.1 கேலரி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் லிப்பிட்லதான் ரொம்ப ஆல்மோஸ்ட் நிறைய கேலரிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நியர்லி 9.3 கேலரி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது மாதிரி கார்போஹைட்ரேட் மாதிரி நியர்லி 2 டைம்ஸ் இன்க்ரீஸா இருக்கும், 2 மடங்கு அதிகமா இருக்கும். தென் விட்டமின்ஸோட ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. ஏன்னு சொல்லி கேட்டனா விட்டமின்ஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யும். வேமா நடக்குதா பையன் நடக்குதா அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யும். இது எல்லாமே பார்த்தோன்னா விட்டமின் வந்து அதிகமாயிடுச்சுன்னா என்ன நடக்குன்னா வைட்டமின் ஹெச் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்துக்கோ. இனிதே மெயின் கான்செப்டுக்குள்ளே வர்றோம். இப்ப நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுல கார்போஹைட்ரேட் வந்து என்னவா மாறும், குளுக்கோஸா மாறும். அதை மட்டும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதை வந்து சும்மா எழுதி போடுவோம். கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாறும், குளுக்கோஸா கம்பைன் பண்ணோம்னா திருப்பி கார்போஹைட்ரேட்டா மாறும். இதே மாதிரி புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா சிதையும். இதே அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணோம்னா புரோட்டீனா மாறும். அதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம். லிப்பிட் வந்து கிளிசரால மாறும். இதை நான் வச்சுக்கோ. இப்பத்தே நம்ம டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் இந்த டாபிக் உள்ளே வர்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ. பாட்னியிலும் ஜுவாலஜிலும் பெரிய டெஃபினேஷன்லாம் இது வித்தியாசமா ஒன்றும் கிடையாது, டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே கான்செப்டே மாற்றி மாற்றி கொடுத்து வச்சிருக்காங்க. குழம்பிக்கிறாத, அதுக்கிட்டே ஒரே டீச்சர் இருக்கணுங்கிறது. இப்ப ஆர்டிஎன்ஏ மறுசேர்க்கை சொல்லியிருப்போம். ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. காம்பினேஷன் என்னது, நம்பர் ஆஃப் சிங்கிள் யூனிட்ஸ் ஆர் சிம்பிள் யூனிட்டை வந்து கம்பைன் பண்றது, ஒன்னு சேர்க்கிறது. இப்ப காம்போசிஷன் எழுதுறீங்க, இங்கிலீஷ்ல காம்போசிஷன் கட்டுரை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோ. நிறைய வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து ஒன்னு சேர்க்கிறீங்க. ஒன்னு சேர்க்கறது இந்த இலக்கிய வடிவில் ஒரு எழுத்துக்கள்லாம் சேர்ந்து வேர்ட்ஸா மாறும். வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கியமா மாறும். வாக்கியமெல்லாம் சேர்ந்ததே ஒரு கவிதை நடையில வரும். அதே மாதிரி கம்பைன் பண்ணியிருக்காங்க. ரீகாம்பினேஷன்னா ஏற்கனவே கம்பைன் ஆகி இருக்கு, டிஎன்ஏவே கம்பைன் ஆகிருக்கு. டிஎன்ஏவோட அந்த பயோகெமிஸ்ட்ரியை பார்த்தோம்ல, இப்ப என்னென்ன இருக்கும், நைட்ரஜன் கார இணைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதை வந்து திருப்பியும் மாடிஃபை பண்றாங்க, திருப்பியும் உருவாக்குறாங்க. இருக்க அந்த நைட்ரஜனஸ் பேஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வேற ஒரு நியூ நைட்ரஜனஸ் பேஸ் வந்து இல்ல நீ ஒரு புது பண்பை வந்து அது கொண்டு வர்றாங்க. இவ்வளவு ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ பத்திய டெஃபினேஷன்ஸ். அது எப்படி பண்றாங்க, என்னன்னா அதுக்கு தேவை, இது செய்யறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த பாடம் பூராமே வரும். பாடம் எல்லாமே வரும். பாட்னி ஜுவாலஜி ஒரே டாபிக் தான். ஆனா பாட்னியில வந்து விரும்பப்பட்ட ஜீன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது விரும்பிய ஜீனை எடுத்துக்கலாம். ஆனா ஜுவாலஜில வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ஜீனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஜீன்னா இன்சுலின் ஜீன். இன்சுலின் ஜீனை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஆர்டிஎன்ஏ இருக்குல்ல, ஆர்டிஎன்ஏனா ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. இந்த ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ பயோடெக்னாலஜில இந்த ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ வந்ததுக்கு அப்புறமா முதல்ல வெரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண இல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுனா அது இன்சுலினை செக்ரேட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்சுலினை இதா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்சுலின்ங்கிறது என்னது, இன்சுலின்ங்கிறது வந்து எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனிதனோட பேன்கிரியாஸ்னா கணையம் சொல்றது. கணையத்துல வந்து 3 வகையான செல்கள் வந்து இருக்கும். லாங்கர்கான் திட்டுக்கள்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 3 வகையான செல்கள் வந்து இருக்கும். ஆல்பா, பீட்டா, காமா.
வேற ஒண்ணும் கிடையாது. ஆல்பா பீட்டா காமாங்கிறது வந்து ஒரு பேர் காணி கொடுக்கறது. இதே வந்து இதுல பிசிக்ஸ்ல பார்த்தோன்னா ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள், ஆல்பா பீட்டா காமா ரேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்க வர்ற மீனிங் வந்து வேற. ஆல்பா ரேஸ்னா டபுள் பாசிட்டிவ் சார்ஜ்டு ஹீலியம் அயான்ஸ், இரட்டை நேர் மின்னோட்டம் பெற்ற ஹீலியம் அயனத்தை அங்க வந்து ஆல்பான்னு சொல்லிப்பாங்க. ஆனா இங்க வர்ற மீனிங் வந்து வேற. ஆல்பானா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், வெரி வெரி ஃபர்ஸ்ட். ஒமேகானா வெரி வெரி லாஸ்ட்னு அர்த்தம். இதெல்லாம் லத்தின் டெரிவேட்டிவ்ஸ். லைட் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்டிங்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது சயின்ஸை பொறுத்த அளவுக்கு. ஆல்பா பீட்டா காமான்னு 3 இது இருந்திருக்கு. இப்ப கணைய செல்லு, கணையத்தோட ஃபங்க்ஷன் என்னது? கணையத்தோட செல்கள், அதோட காம்போசிஷன், அதோட கம்பைனிங் ஃபார்ம் என்னன்னு கேட்டோம்னா ஆல்பா பீட்டா காமாங்கிற 3 செல்கள் இருக்கு. இதுல வந்து பீட்டா செல்கள் சுரக்கிறது, செக்ரேட் பண்றது என்னன்னு கேட்டோம்னா இன்சுலின். இது வந்து 1 மார்க் கொஸ்டின். கணைய செல்கள் கணையனே இன்சுலினை செக்ரேட் பண்றதுங்கிறது பெர்ஃபெக்ட் ஆன்சர் தான், கரெக்ட் ஆன்சர் தான். ஆனா அது வந்து மோஸ்ட் பெர்ஃபெக்ட் கிடையாது, அது கரெக்ட் தான். ஆனா எந்த செல்கள் பர்டிகுலரா, அதுல 3 செல்கள் இருக்கு, ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லி 3 செல்கள் இருக்கு. அதுல விச் ஒன் இஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஆன்சர்னா பீட்டா செல்கள். இதுதான் பீட்டா செல் இன்சுலினை செக்ரேட் பண்ணும். அப்ப ஆல்பா செல்லோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா குளுக்கோகான செக்ரேட் பண்ணும். இவ்வளவுதே இதோட ஃபங்க்ஷன். இப்ப எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டைஜஸ்டிவ் ப்ரோக்ராம், டைஜஷன் ப்ரோக்ராம், அதாவது நம்மளோட செரிமான அந்த நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா செரிமானத்துக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளா மாற்றப்பட்டு அதிலிருந்து எனர்ஜி, அதாவது ஆற்றல் உருவாகும் நிகழ்வு செரிமானம் எனப்படும். இதைத்தான் கொடுத்துருப்பாங்க. ஆற்றல்னு இவங்க சொல்றது ஏடிபி மாலிகூல்ஸ், அடினைன் ட்ரை பாஸ்பேட்டையும் சொல்லுவாங்க. இதுதான் பயோ எனர்ஜி, பயோ எனர்ஜி இதே உருவாகும். இப்ப டீசல் என்ஜின், இதெல்லாம் டீசல் என்ஜினு, பெட்ரோல் இதெல்லாம் பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி வந்து உருவாகுது. இதே நம்ம வந்து ஒரு பயாலஜிக்கல் என்ஜின் வச்சுக்கிறோம், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஒரு பயாலஜிக்கல் என்ஜின் வச்சுட்டோம்னா இங்க உருவாகிறது வந்து ஹீட் எனர்ஜி கிடையாது, ஏடிபி அடினைன் ட்ரை பாஸ்பேட் வந்து உருவாகும். இவ்வளவுதான். இப்ப பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க செரிமானத்துக்கு? பெரிய மூலக்கூறானது சிறிய மூலக்கூறாக உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஆற்றல் உருவாகும் நிகழ்வு செரித்தல், செரிமானம் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் வந்து ஃபைனலா இந்த ரைஸ்ல இருக்கிற சோறு, இதைத்தான் கார்போஹைட்ரேட்னு சொல்லிருப்பாங்க. சயின்டிபிக் டேர்ம்ல, டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லிருப்பாங்க. இது வந்து குளுக்கோஸா ஃபைனலா மாறும். சோறு வந்து பல்லுல இருந்தே அரைக்க ஆரம்பிச்சிருவோம், அது வந்து இண்டஸ்ட்ரினுக்கு போகும், சிறுகுடலுக்கு போகும், அங்க வந்து செரித்தல் வந்து நடைபெறும். அது வந்து குளுக்கோஸா மாறும், குளுக்கோஸ் எனர்ஜியா மாறும், குளுக்கோஸா மாறும். ஒரு பங்கு வந்து நம்ம எனர்ஜியா பயன்படுத்திடுவோம். ஆனா அதிகமா சாப்பிடுறோம்ல, ஒரு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட்டா சாப்பிடுவோம். ஒரு விசேஷ வீட்டுக்கு இதெல்லாம் பிரியாணி கிடைச்சுன்னா மாட்டிடுறீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கப்ப எக்ஸஸா நம்ம எடுத்துக்கிறப்ப, எனர்ஜி எடுத்துக்கிறப்ப அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் வந்து இன்சுலினோட அந்த ஹெல்ப்பால கிளைகோஜனா மாறும். கிளைகோஜன்ங்கிற ஒரு பொருளா மாறி எங்க செக்ரேட் ஆகும்னா லிவர்ல, லிவர் அதாவது கல்லீரல்ல போய் படிஞ்சு நின்னுக்கிறோம். இதுதான் ப்ராசஸ். இது வந்து இன்சுலின் செக்ரேட் ஆனா மட்டும்தான் நடக்கும். திருப்பியும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும், அதாவது ஒரு விரதம் இருக்கும், உண்ணா நோன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டயத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி டயத்துல இந்த கிளைகோஜன் இருக்குல்ல, கிளைகோஜன் வந்து திருப்பியும் குளுக்கோகானோட உதவியால, குளுக்கோகான்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதே கணையனே, அதே பேன்கிரியாஸோட ஆல்பா செல் சுரக்கிறதே குளுக்கோகான். அது பேர்லயே இருக்கும் குளுக்கோகான், அதாவது குளுக்கோஸா மாத்துறதுன்னு அர்த்தம். கிளைகோஜனை திருப்பியும் குளுக்கோகானோட உதவியால குளுக்கோஸா மாறி திருப்பி எனர்ஜியா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஃபங்க்ஷனு, இது ஆக்சுவலி நடக்கிறது. அதனாலதான் மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் இருக்க சொல்றது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் அந்த கிளைகோஜன் வந்து நம்ம உடம்புல தங்கக்கூடாது, கொழுப்பு தங்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி.
சரி, இது ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து பீட்டா செல்கள் வந்து செயல் இழந்துருது. இதுதான் இங்கதான் அந்த நிகழ்வே நடக்குது. பீட்டா செல்கள் வந்து டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகுறப்ப என்ன நடக்கும்னா, பீட்டா செல்கள் செக்ரேட் பண்ற அந்த சுரக்கிற மருந்து ஹார்மோன் என்னன்னு கேட்டனா இன்சுலின். அப்ப இன்சுலின் இல்லைன்னா என்ன நடக்காது, இந்த கிளைகோஜனை மாறுற ப்ராசஸே இருக்காது. there is no glycogen, there is no insulin, then there is no reaction of conversion of glucose into the glycogen. அப்படி ஒரு ப்ராசஸே நடக்காது. குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா கன்வர்ஷன் ஆகாது. அப்ப என்ன செய்யுமா, இந்த குளுக்கோஸ் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து யூரின் வழியா வெளியே போயிடும். இதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சயின்டிபிக் டேர்ம்ல சொல்ற சக்கரை வியாதி. சுகர் பேஷண்ட் இருக்காங்களே அவங்க, இதுலயே கைப்பர்கிளைசீமியா கைப்போகிளைசீமியா அப்படின்னு இருக்கு. இப்ப யூரின் வழியா இந்த குளுக்கோஸ் வந்து எக்ஸஸா வெளியே போயிடுச்சுன்னா என்ன செய்யும், நம்ம உடம்புல எனர்ஜியே இருக்காது, உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதிகப்படியா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கு பேர் வந்து பாலிபேஜியா அப்படிங்கிற ஸ்டேஜ். அதிகப்படிதான் உண்ணுதல், ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி சாப்பிட்டோன்னே யூரின் போகணும்னு தோணும். இதுக்கு பேரு பாலி யூரியா, அதாவது யூரின் போகணும் அந்த சென்சேஷன், அந்த ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் பாலிபேஜியா பாலி யூரியா. இப்ப இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு பணக்கார வியாதி, ராயல் டிசீஸ், ரிச் டிசீஸ் அப்படின்னு சொல்றது, ஒரு பணம் சம்பந்தப்பட்ட வியாதி. ஏன்னா அந்த காலத்துல மக்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்டே கிடைக்காது. அதாவது ரைஸ், இந்த சோறுங்கிறதே கிடைக்காது. கம்பு சோளம் இதத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஈஸியா கிடைக்குது. அதனால ஏழை எளிய மக்கள் கூட இது வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இன்சுலினோட தேவை அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, குதிரை, இந்த பசு, இந்த பன்றி, இந்த மாதிரி உயிரினங்களோட பேன்கிரியாஸ் அதோட கணையத்தை வந்து வெட்டி எடுத்து அதுல இருக்க இன்சுலினை வந்து மனிதர்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராஜவம்சம், ராஜ பரம்பரை இவங்க சேர்ந்தவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நிறைய உயிரினங்கள் நம்ம கொல்ல வேண்டியது இருந்துச்சு. தென் இதுல இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, பன்றி, குதிரை இதெல்லாம் மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள்ல வந்தாலுமே சில ஒவ்வாமையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நமக்கும் அவைகளுக்கு இடையில சில ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த ஜீனை எடுத்து, அந்த இன்சுலின் ஜீனை எடுத்து நமக்கு போடுறப்ப கொஞ்சம் ஒத்து போகாம போயிடுச்சு. அதுக்கப்புறமே பயோடெக்னாலஜியா கொண்டு வர்றாங்க. என்னன்னு கேட்டேன்னா, இதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு உயிரினம் என்னன்னு கேட்டேன்னா, எஸ்செரிசியா கோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை, அதாவது எஸ்செரிசியா கோலைங்கிற பாக்டீரியா. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு எப்படி டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கு, அதாவது இரட்டை சுருள் மாதிரி டிஎன்ஏவா இருக்கும். அதை வந்து வாட்சன் கிரீக் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 2 பயாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை. அதுக்காண்டி அவங்க நோபல் பிரைஸ் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி அது வந்து 1950 நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காண்டி, எக்ஸ்பெரிமெண்ட்காண்டி அவங்க வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சு. இதே அது இது. ஆனா நம்ம இந்த ப்ரோகரியாட்டிக் ஆப்ஜெக்ட், இந்த பாக்டீரியாவுக்கு வந்து டிஎன்ஏ வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், அதாவது வட்ட வடிவமா இருக்கும். இதுவே இதுல இருக்க பெனிஃபிட்ஸ். வட்ட வடிவ டிஎன்ஏக்கு பேரு பிளாஸ்மிட். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். பிளாஸ்மிட் எஸ்செரிசியா கோலை பாக்டீரியத்தில் காணப்படும் வட்ட வடிவ டிஎன்ஏ பிளாஸ்மிட் எனப்படும். இது 2 மார்க். தென் இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டோம்னா, இந்த பிளாஸ்மிட்டை வந்து தனியா பிரிச்சு எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தனியா பிரிச்சு எடுத்துறாங்க. பிளாஸ்மிட்டை பிரிச்சு எடுத்துட்டு பாட்னில வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, விரும்பத்தக்க ஜீன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து கணைய செல்ல இருந்து இந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணது ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்ஃபிரான்ஸ், அந்த மருந்துகள் நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்தது. அதனால இது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். கணைய செல்கள்ல இருந்து
அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த பீட்டா செல்களோட அந்த ஜீனை மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்தோடனேவும் இதை வந்து நம்ம எடுத்தோடனே அப்படியே கட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு செல்லோட அளவேவும் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். மைக்ரோமீட்டர், பிக்கோமீட்டர், நேனோமீட்டர் அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து சென்டிமீட்டர், கிலோமீட்டர் கணக்கில் போய்கிட்டு இருக்காது. அப்ப கட் பண்றதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ், பயோமாலிகுலர்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். உயிரியல் சார்ந்த அந்த கருவியல் வந்து நமக்கு தேவைப்படும். அப்படி நமக்கு தேவைப்படுறதே என்சைம்ஸ், நொதிகள் வந்து தேவைப்படும். இது ஒரு 2 மார்க்கு. என்னாச்சு கேட்டீங்கன்னா மூலக்குல மறுசீரமைக்கப்பட்ட டிஎன்ஏ தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் நொதிகள் யாவைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து 3 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது ஒண்ணு, டிஎன்ஏ லைகேஸ்ங்கிறது ஒண்ணு, ஆல்கலைன் பாஸ்படேஸ்ங்கிறது ஒண்ணு. இந்த 3 நொதியை நல்லா நான் வச்சுக்கோ. ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா தடை பண்றது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்றோம்ல, தடை செய்யப்பட்ட ஏரியா. எண்டோனா உள்ளன்னு அர்த்தம். நியூக்ளியஸ்னா, நியூக்ளியஸ் எதை சொல்லுவோம்னா உள்ள இருக்க ஒரு பொருளத்தை நியூக்ளியஸ் சொல்லுவோம். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா நியூக்ளியஸ்னா என்னது? கெமிஸ்ட்ரி எடுத்துறப்ப ஆட்டத்தோட நியூக்ளியஸ் என்னது? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததே ஒரு நியூக்ளியஸ். இதே ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்குலர் பாத் வந்து ஆர்பிட்டு, எலக்ட்ரான் வந்து அதை சுத்தி வருது. உள்ள இருக்கிறது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் சேர்ந்தது நியூக்ளியஸ், அதாவது உட்கரு. நியூக்ளியஸ் பத்தி உட்கரு. இதே செல்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு லிவிங் திங்ஸ் எடுத்துக்கிறோம், அதுல வந்து செல்லு இருக்கு. செல்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ் அது இருக்கும், லைசோசோம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா நடுவுலனே இந்த உட்கருங்கிறது இருக்கும். உட்கருங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, டிஎன்ஏ. சில இதுல டிஎன்ஏ, சில இதுல ஆர்என்ஏவா இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல். இங்க வந்து இந்த பாக்டீரியாவில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஒன்வெல். எப்படி கேட்பாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து மாலிகுலார் சிசர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. மூலக்கூறு கத்திரிக்கோள்னு அர்த்தம். அதாவது குறிப்பிட்ட மூலக்கூறை வந்து குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணணும், அதுக்கு பயன்படுறது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிறது. அது ஷார்ட் ஃபார்ம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எழுதிருக்கேன். எண்டோனா என்னன்னு சொல்லியாச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் தடை பண்றது, நியூக்ளியஸ்னா உட்கரு, இவ்வளவுதான். இதே மாதிரி இன்சுலின் ஜீன் எடுத்து அதுல குறிப்பிட்ட பகுதியை, நம்ம விருப்பத்தக்க பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுதான் எடுத்துக்கப்பட்ட ஃபார்ம். இங்க பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். ஆனா இங்க பார்த்தோன்னா சி ஃபார்ம்ல இருக்கும், அந்த வடிவத்தில் இருக்கும். இது வந்து இன்சுலின் ஜீனோட ஒரு சின்ன துண்டாக்கப்பட்ட ஒரு பகுதி. இப்ப இதை வந்து வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இதை வந்து ஒட்டணும், ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைக்கிறதுக்கு என்ன நொதி, என்சைம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ லைகேஸ். லைகேஸ்னா லிங்க் பண்றதுன்னு அர்த்தம். லிங்க் பண்றதுன்னா கனெக்ட் பண்றது, லைகேஸ் அப்படிங்கிற நொதி. இப்ப நொதியெல்லாம் எப்படி முடியும், என்சைம்ஸ் எல்லாம் எப்படி எந்த சஃபிக்ஸோட முடியும் அப்படின்னு சொல்லிட்டா ஏசிஎஸ் முடியும். அதாவது லைகேஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ், இப்படித்தான் முடியும் என்சைம் பூரா. என்சைம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, பயோ கேட்டலிஸ்ட். இப்ப கேட்டலிஸ்ட்னா என்னங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். வினைவேக மாற்றின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஒரு வினையோட வேகத்தை அதிகப்படுத்துறதோ இல்ல குறைக்கிறதே வினைவேக மாற்றியோட பண்பு. இங்க இந்த என்சைம் வந்து என்ன செய்யும்னா பயோ என்சைம் வந்து பயோ கேட்டலிஸ்டா உதவும். அது வந்து குறிப்பிட்ட வினை நடக்கிறதுக்கு உதவி செய்யும். இதே பயோ கேட்டலிஸ்ட். இதுதான் டிஎன்ஏ லைகேஸ் எடுத்துக்கிறோம். லைகேஸோட வேலை என்னது, ரெண்டையும் கனெக்ட் பண்றது. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த டயக்ராமுக்கும் இந்த படத்துக்கும் இந்த ஃபிகருக்கும் இந்த டயக்ராமுக்கும் ஒரு இது இருக்கும், ஃபுல்லா ஹாலோவா இருக்கும். இங்க வந்து வெற்றிடம் வந்து காணப்படும். இங்க பார்த்தோன்னா பாதி இது ஷேடோ பண்ணிருப்போம், மறைச்சு விட்டுருப்போம். ஏன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது கூட வந்து கம்பைன் ஆயிடுச்சு, டிஎன்ஏ லைகோஸோட ஹெல்ப்பால கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து என்ன செய்யணும்னா பாக்டீரியாக்குள்ள இன்செர்ட் பண்ணணும். திருப்பியும் அதே பாக்டீரியாக்குள்ள டிஎன்ஏ லைகேஸ் ஈகோலை பாக்டீரியா வந்து எடுத்தோம்ல, எஸ்எர்சியா கோலைங்கிற பாக்டீரியா,
அந்த பாக்டீரியாக்குள்ளே திருப்பியும் இன்செர்ட் பண்ணிடுறோம். உள்ள போனதே ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும். சிறப்பான தரமான நிகழ்வுகள் இங்கதே நடக்கும். என்னன்னு கேட்டனா, ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரோகரியாட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இனப்பெருக்க பண்பு. என்னன்னு கேட்டனா, மனிதனுக்கு பார்த்தோன்னா ஒரு வருஷம், கிட்டத்தட்ட இயர்லி ஒரு வருஷம், அதாவது 10 months அது வந்து பிரெக்னன்சி பீரியடா இருக்கும். இதே வந்து இந்த யானை இந்த மாதிரி இருக்குன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. மேக்சிமம் மனிதன்ல ஒரு 2 குழந்தைகள், 2 ஆஃப்ஸ்பிரிங்ஸ், 2 பேபிஸ் இதே பாசிபிளா இருக்கும். யானையில 1-2 இதுதான் பிறக்கலாம். ஆனா இந்த மைக்ரோ ஆர்கானிசம், இந்த ப்ரோகரியாட்டுல இருக்க அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டோம்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, அதாவது ஒரு நொடிய பலதா பிரிச்சோம்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயும் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் லெவல் அப்படியே டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கும். 1 மில்லியன் ஒரு செகண்ட்லயே வந்துடும். 1 மில்லியன்ங்கிறது 10 lakhs 10 லட்சம். அந்த 10 லட்சம் வந்து ஒரே நிமிஷத்தை டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா, இதுக்குள்ள இருக்க ஜீன் என்னது, நம்ம இன்செர்ட் பண்ண ஜீன், இன்சுலினோட ஜீனு. ஜீனோட பண்புகள் வந்து மாறவே மாறாது. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னோட ஹேரோட பண்பா இருக்கட்டும், ஹேரோட கலரா இருக்கட்டும், கண்ணோட அந்த கூகுள் அந்த கருவிலியோட கலரா இருக்கட்டும், இல்லை உன் ஸ்கின்னோட கலரா இருக்கட்டும், எல்லாத்தையும் டிசைட் பண்றது ஜீன் தான். அந்த ஜீனோட பண்பு மட்டும் மாறாது. இப்ப இன்சுலின் ஜீனத்தை இதுக்குள்ள செக்ரேட் பண்ணிருக்கோம். அப்ப இன்சுலினோட ஜீனோட பண்பு என்னது, அதோட ப்ராப்பர்ட்டி என்னது, இந்த பீட்டா செல்லோட ஜீனோட பண்பு என்னன்னா இன்சுலினை செக்ரேட் பண்ணணும். அதுதான் இதோட பண்பு. அப்ப இது கூட சேர்ந்து இன்சுலினும் செக்ரேட் ஆயிரும். புரியுதா? அதுலேயே நமக்கு இன்சுலின் வந்து நிறைய லெவல்ல நிறைய அமௌண்ட்ல நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி நம்ம வந்து அதை எடுத்து மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய அமௌண்ட்ல கிடைச்சிச்சு. இப்ப சாப்பாட்டுனால இது வந்துச்சா இல்ல மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தினால இது வந்து வருதா அப்படிங்கிறது 2வது டாபிக். அது வந்து கொஞ்சம் தீமை இருக்கு, நன்மை இருக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இந்த எசேசியா கோலையை பொறுத்தளவுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டோம்னா, இது வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் உள்ள பாக்டீரியா. அதாவது பாக்டீரியாவில் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து ஏரோபிக். ஏரோபிக்னா வித் பிரசன்ஸ் ஆஃப் ஏர். பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல இது ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதாவது ஆக்சிஜன் பிரசன்ட் இருக்க மட்டுமே சில பாக்டீரியா வந்து உயிர் வாழும். நம்மள மாதிரியே ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவரும். இது ஒரு ப்ராசஸ். 2வது பார்த்தோம்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ். ஆனரோபிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாம ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஏன்னா இது வந்து எங்க வாழும்னா, எசேசியா குலைக்கிற பாக்டீரியா ஒரு சிறப்பான எக்ஸாம்பிள்னா ஹியூமனோட ஸ்மால் இன்டெஸ்டின், சிறுகுடல்லே வாழும் இந்த பாக்டீரியா. அப்போ வந்து அங்க வந்து பாசிபிலிட்டி கிடையாது ஆக்சிஜன் இருக்க சிறுகுடல்ல. அப்ப அங்க இருக்க கரிம பொருட்களை சிதைச்சு அதுல இருந்து இதுக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்கிறோம். புரியுதா? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்ப நீ இதுல படிக்க வேண்டியது எப்படி என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்டனா, ஒரு சில இது இருக்கு. ரெஃபர் பண்ண வேண்டியது என்னன்னா சில இது இருக்கு. என்னன்னு சொல்லிடுவோம், மறந்துடாத. ஃபர்ஸ்ட் எடுத்துனே டிஎன்ஏ ஆர்என்ஏனா என்ன, டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த ஜெனடிக் மெட்டீரியல்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணு. அடுத்து பார்த்தோன்னா புரோட்டீனோட பயோகெமிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துக்கோ. அதுக்கடுத்து பேன்கிரியாஸோட 3 அந்த செல்கள், ஆல்பா பீட்டா காமா செல்கள். அதுல ஆல்பா செல்கள் என்னென்ன செக்ரேட் பண்ணுது, குளுக்கோகானு. பீட்டா செல் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. அந்த நாலேஜுக்குள்ள வந்துரு. 3வது ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ மறுசெய்தி அமைக்கப்பட்ட டிஎன்ஏக்குள்ள வந்துட்டு எந்த பாக்டீரியாவை சூஸ் பண்றாங்க அப்படின்னா எசேசியா கோலை. இது வந்து வெக்டான்னு சொல்லுவாங்க, கடத்தின்னு சொல்லுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு கணைய செல்களை வந்து நம்ம விரும்பத்தக்க செல்கள், அதுல இருந்து கணைய செல்ல இருந்து பீட்டா செல்ல எடுத்து வைக்கிறோம். அதை சாதாரண நம்ம பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்சைம்ஸ் வந்து தேவைப்படும். 3 என்சைம்ஸ் அதுக்கு தேவை. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் 1, டிஎன்ஏ லைகேஸ் 2, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இது வந்து 3. ஆல்கலைன் பாஸ்பேட்ங்கிறது வந்து உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கும் டிஎன்ஏ லைகேஸ்க்கு வந்து விளக்கம் சொல்லியாச்சு. ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ்னா ஒன்றும் கிடையாது. என்னன்னு கேட்டோம்னா, இந்த நைட்ரஜன் கார இணைகள் இருக்குல்ல,
இந்த நைட்ரஜன் கார இணைகள் வந்து நிறைய இருக்கும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரும். அடினைன் தைமின் சைட்டோசைன் குவானின் அடினைன் 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 தைமின் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதை எந்த இடத்துல பெர்ஃபெக்டா கட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆல்கலைன். ஆல்கலைன்னா அல்கலி நேச்சர். அல்கலி நேச்சர்னா பேஸ் நேச்சரா இருக்கு, காரத்தன்மையோட இருக்குது. அந்த காரத்தை எங்க கட் பண்ணணும், பெர்ஃபெக்டா கட் பண்ணணுங்கிற காமிக்கிறது இந்த ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். புரியுதா? இவ்வளவுதே. இந்த படத்தை வந்து பாட்னிலையும் பார்த்துக்கோ, சுவாலஜிலையும் பார்த்துக்கோ. சுவாலஜில இருக்க படத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்க. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், கன்ஃபியூஸ் ஆகாத. இதுல வந்து 174 பக்கம் உயிர் தொழில்நுட்பவியல் சுவாலஜில இருக்கு, பயோ சுவாலஜில. ஆனா செப்டம்பர் நவம்பர்ல வருது. இது வந்து ஆகஸ்ட்லயே வந்துடுது. நமக்கு பயோடெக்னாலஜின்னு பாட்னில வந்து ஆகஸ்ட்லயே வந்துடுது. இது கொஞ்சம் ஒரேதான் மாசத்துல வர மாதிரி கொடுத்துருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம படி. இதுக்கப்புறம் இன்டர்ஃபரான்கள் அதை எப்படி டெவலப் ஆகுதுன்னு வருது, அதை அடுத்த சீசன்ல பார்ப்போம். தேங்க்யூ ஆல். கட் பண்ணிதான்.